ஆதிபராசக்தி அருள் தரும் மீனாட்சி அம்மா அம்மா சிவகாமியே இந்த தெய்வீக சபைக்கு வள்ளிகின்ற புனித பாத்திரத்தை ஏற்று நிற்கும் அடியனுடைய வணக்கங்கள் பல விடதிசையில் தேகமலை தென் திசையில் பரங்குன்றம் தென் பழனி மிருக்கல்லை இடைப்பட்ட திசையெல்லாம் எளிதாக நீங்கிருந்தும் என் இதயத்தில் எப்போதும் இயங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் இல்லா நலன்களும் பெற நீதான் அருள் புரிய வேண்டும். முருகா கந்தா கடம்பா கதிவேலா கார்த்திகேயா சண்முக சரவணா சடாட்சரா ஆறுமுகா குகா குமரா செந்தில் முருகா செந்தமிழ் செல்வா காங்கேயா சுவாமிநாதா படையப்பா என்றெல்லாம் போற்றக்கூடிய அந்த முருகப்பெருமானை நான் எப்படி போற்ற வேண்டும் தெரியுமா? இங்கு வள்ளிநேக நடிக்கும் ராதா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பூமாலை சூடி பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகின்றது. எனக்கு மலர் மாலை அணிவித்து மற்றும் பொன்னாடைகளை அனைத்து பெருமைப்படுத்திய அன்புகளுக்கும் மற்றும் ஊர் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நன்றி 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 கிடந்த வணக்கம்.
வண்ணமயில் வேல்முருகா உன்னை கண்டு மறந்து விட்டேன், என்ன சொல்லி பாடுவதோ, ஓ என்ன சொல்லி பாடுவதோ, உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமயில் வேல்முருகா உன்னை கண்டு மறந்து விட்டேன், என்ன சொல்லி பாடுவதோ, ஓ என்ன சொல்லி பாடுவதோ, என்ன சொல்லி பாடுவதோ. பழமுதிரும் சோலை வந்தேன் மனமுருகி பாடி நின்றேன், பழமுதிரும் சோலை வந்தேன் மனமுருகி பாடுகின்றேன், பழனி மலை ஓடி வந்தேன் அழகு தமிழ் பாடி நின்றேன், அழகு பாடி வந்தேன் அழகனை நாடி வந்தேன், திருத்தணிக்கு தேடி வந்தேன் திருக்காட்சி காண வந்தேன், திருத்தணிக்கு தேடி வந்தேன் திருக்காட்சி காண வந்தேன், உன்னை கண்டு மறந்து விட்டேன், என்ன சொல்லி பாடுவதோ, ஓ என்ன சொல்லி பாடுவதோ. திரைப்புலத்தை காத்து நின்று அனைவரையும் கேட்டு வந்தேன், திருமுகத்தை பார்த்து நின்று அனைத்து வரம் கேட்டு வந்தேன், திரைப்படம் கொண்டு வந்தேன் தென்குமரி தேடி வந்தேன், திருக்குமரன் தன்னை இங்கு தினமோன்னை பாட வந்தேன், ஆறுபடை வீட்டையெல்லாம் 100 முறை சென்று வந்தேன், ஆறுபடை வீட்டையெல்லாம் 100 முறை சென்று வந்தேன், உன்னை கண்டு மறந்து விட்டேன், என்ன சொல்லி பாடுவதோ, ஓ என்ன சொல்லி பாடுவதோ, உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமயில் வேல்முருகா உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமயில் வேல்முருகா, உன்னை கண்டு மறந்து விட்டேன், என்ன சொல்லி பாடுவதோ, ஓ என்ன சொல்லி பாடுவதோ. இமயவரம் இருந்தபடி எங்கெங்கே வாழ்கின்ற லீலான சக்தி மாதா அமைதிவழி கண்டவளை அழகிய உருவம் கொண்டவளை காஞ்சியிலே காமாட்சியாக காசியிலே விசாலாட்சியாக அந்த மதுரை மதியை ஆண்டு கொண்டிருக்கும் மதுரை மீனாட்சி அம்மனாக வீற்றிருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மனை வணங்குவோமா. குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லருள் காத்திடும் காஞ்சி காமாட்சி, குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லருள் காத்திடும் காஞ்சி காமாட்சி, பாடுகின்றோம் உங்கள் சௌந்தரிய பாடுகின்றோம் உங்கள் சௌந்தரிய குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லருள் காத்திடும் காஞ்சி காமாட்சி. சொற்கண்பவன் சொற்கர் கொஞ்சிடு பாண்டியன் மண்மகளே உங்கள் வீட்டில் என்றும் காத்திடும் திங்கள் பச்சை பைங்கிளி பச்சை கைகள் தீந்திக பூந்தளிரே உந்தன் கைகளில் எங்கள் வாழ்க்கையில் தஞ்சம் தாயே, மாமா வரலட்சுமி அருள் செல்வம் நீ, மாமா வரலட்சுமி அருள் செல்வம் நீ, பாடுகின்றோம் உந்தன் சௌந்தரிய குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டில் நல்லொரு காட்டிடும் காஞ்சியில் காமாட்சி, உந்தன் மந்திரம் எங்கே தந்திடும் அன்னையர் மோதுகிறார், எந்த காலமும் எந்த தேசமும் உன்னை போற்றும், உந்தன் மந்திரம் இங்கே தங்கிடும் அந்நியர் ஓதுகிறார், எந்த காலமும் எந்த நேசமும் உன்னை போற்றுவிடும், அன்னை வேறையும் தங்கள் மாறையும்
பரதன் மெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனுமான எனது தந்தையுமான நம்பிராஜனுக்கும் நங்கை மொகனிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரக்கூடிய இந்த வள்ளியாகிய நான் 5 வயதிலிருந்து அறியா பருவத்திலிருந்து முருகபெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலையிடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகிய என்னை எப்பொழுது ஆட்கொள்ளப் போகிறாய்? முருகா 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 முருகா. நான் பிறந்ததே அவருக்காகத்தான், இங்கே வந்திருக்கிறது கூட அவருக்காகத்தான். என்றைக்கு இந்த மண்ணில் பிறந்ததனோ அன்றையிலிருந்து முருகா என்ற ஒற்றை சொல்லியவர் வேறு எதுவுமே சொன்னதே கிடையாது. அப்பேற்பட்ட முருகனுக்காக பிறந்து வளர்ந்து இங்கே வந்திருக்கேன். இருந்தாலும் கூட வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டு எனக்கு வள்ளி என்று பெயர் சூட்டி என்னை சீரோடும் சிறப்போடும் என் தந்தையும் 7 அண்ணன்களும் வளர்த்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஏக்கம், வரிசை ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துருச்சு, நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஏக்கம். எங்கள் அப்பாவுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே இந்த ஏக்கம் இருக்க தான் செய்யும். ஒரு குடும்பத்தில் வரிசை ஆம்பளை பிள்ளையாவே பிறந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. வரிசையாக பெண் குழந்தையாவே பிறந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. பாருங்க, மரம் செடி கொடிகளுக்கு ஓரறிவு, புழுப்பூச்சிகளுக்கு ஈரறிவு, நீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு 3 அறிவு, பறவை இனங்களுக்கு 4 அறிவு, விலங்கினத்திற்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு, முனிவர்களுக்கு 7 அறிவு, தெய்வங்களுக்கு யாருக்குமே எட்டாத 8வது அறிவு தெய்வங்களுக்கு. இந்த மனிதனுக்கு 6வது அறிவு ஏன் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரிஞ்சு இந்த வாழ்க்கைக்கு வழிவகுத்து தரக்கூடியது இந்த 6வது அறிவு, பகுத்தறிவு. இந்த 6வது அறிவை எத்தனை மனிதர்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் பாருங்க. உலகத்தில் 4 அறிவுகள் கொண்டது பறவை இனங்கள். காகம் இருக்கு பார்த்தீங்களா, காகம். ஒரு காகத்துக்கு சாதம் வைங்க, 10 காகத்தை கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அதை ஒன்று சேர்ந்து சாப்பிடும். அவ்வளோ ஒற்றுமை 4 அறிவு கொண்ட பறவைக்கு இருக்குது. அதே போல் ஒரு காகம் இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கூட்டமே வந்துடும் அந்த இடத்துக்கு. அப்பேற்பட்ட ஒற்றுமை 4 அறிவு கொண்டது. அதே போல் 5 அறிவு கொண்ட விலங்கினம். பன்றி எத்தனை குட்டி போடும்? 10 குட்டி போடும். செல்வரா சொன்னேன், உங்கள்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் பன்னி மட்டும் பல குட்டி போடுது? எப்படி இருக்கு? காரணம் இருக்கா? அதனால பல குட்டி, ஓ பல சாடையில் இருக்கலாம், பல குட்டி போடுதா? இதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். பாருங்க, பன்றி 11 குட்டி போடும். ஆனா அண்ணனுக்கு தெரியாத விஷயமா? ஆனா மார்பகங்கள் பன்றிக்கு 10 மார்பகங்கள். அந்த பன்றி குட்டியோட தன்மை என்ன தெரியுமா? ஒரு குட்டி பிறந்த உடனே எந்த காம்புல வாய் வச்சு பால் குடிக்குதோ கடைசி வரைக்கும் தன்மை மாறாமல் அதே இடத்துல தான் பால் குடிக்கும், மாறாது. இதெல்லாம் பக்கத்துலேயே சொல்லிக்கிறியே பாருங்க, நம்மளை எவ்வளோ பெருமையாக பேச வேண்டியதாக இருக்குது அப்படி. ஆனால் 10-11 குட்டி போடும், 10 மார்பகங்கள். இப்போ 10 மார்பகங்களை பால் குடிக்கக்கூடியது 10 குட்டி. அப்போ இன்னொரு குட்டி என்ன பண்ணும்? அதனால் என்ன பண்ணுமா, அந்த குட்டியை அதுவே சாப்பிட்டுருமா பன்றியை. அப்பேற்பட்ட ஒரு விலங்கினங்களை பாருங்கள், தன்னுடைய குட்டி இந்த தன்மை தான் மாறாமல் இருக்கு. அப்படியே இந்த குட்டியை கூட என்ன பண்ணுறது, கொன்றுதான். அப்போ அதோட தன்மை எப்படி மாறாமல் இருக்குது? இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருக்கும். ஆனால் மனிதர்கள் அப்படி தான் இருக்குமா? கிடையாது. ஆசை, பேராசை, எப்பேற்பட்ட ஆசை. அந்த மனிதருக்கு மட்டும் எதை கொடுத்தாலும் திருப்திப்படுத்த முடியாத ஒரு மனசு இந்த மனிதனுக்கு மட்டும்தான். இந்த உலகத்தில் எத்தனை பேர் பிள்ளையே இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? ஆம்பளை பிள்ளை பிறந்தாதான் என்ன, பொம்பளை பிள்ளை பிறந்தாதான் என்ன, ஏதோ நம்மளுக்கு பிள்ளை இருக்கா சரி. பிள்ளை ஆம்பளை பிள்ளைய விட பொம்பளை பிள்ளை ரொம்ப அவசியம்னு. ஆமாம், அப்போ தான் அந்த பொம்பளை பிள்ளை தான் தண்ணி வந்து கொடுக்குமா, கடைசி வரைக்கும் தலைமாட்டில் உட்காந்துருக்குமா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையே நம்மளுக்கு வேணும். அழகுக்கு ஒரு பெண் குழந்தை, ஆம்பளை பிள்ளை, ஆஸ்தி ஆள்வதற்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, இப்படியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எங்கள் அப்பா நாட்டுக்கே மன்னனாக இருந்தாலும் எங்கள் அப்பா ஒரு சாதாரண ஒரு தகப்பென்ற முறையில் அவருக்கு ஒரு ஆசை. முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டாராம், முருகா எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா அதை இப்படிலாம் கொண்டாந்து விட்டு காட்டில் தின வதச்சு அதை அறுவடை செய்து முருகனுக்கு அந்த பிள்ளை கையாலே படைக்கிறேன் முருகனை எங்கள் அப்பா வச்சு நேர்த்தி கடை அதை தீர்க்க நான் வந்திருக்கேன். இருந்தாலும் கூட என் மனசில் ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை அப்படின்னு எடுத்து சொல்லாமா? என் மனதில் உள்ள எண்ணங்களை எப்படியெல்லாம் எடுத்து சொல்ல போகிறேன்னு தெரியுமா? சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பெண்தான் என்று நீயும் எண்ணலாமே. வண்ண கிளியே சொல்லு கிளியே, ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே, ஊரெல்லாம் சாமியாக
வீட்டிலே பூஜை செய்யும் தேவி உன்னை ஆசை வைத்தால் பாவம் நானும் உன்னை தாரம் என்று ஏற்றுக்கொண்டால் துரோகம் இவள் உள்ளவாதில் அவை நானும் தீரக்கூடுமோ பாவம் எங்கே பாவம் எங்கே காலம் என்னை தோற்றுமோ ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பெண்தான் என்று நானும் எண்ணலாமோ வண்ண கிளியே சொல்லு கிளியே ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே தெய்வம் கண்ட நேரம் உண்மை வந்து பேசி போகுது வந்து பேசி போவதால் நீ தெய்வமாக கூடுமோ ஊரில் உள்ள தேவிக்கெல்லாம் பார்த்து சொன்ன பாவை உன்னிடத்தில் கேட்டு நின்றேன் வார்த்தை ஒன்று தேவை என்னை தெய்வம் என்றால் எந்தன் வாக்கும் தெய்வ வாக்குதான் தெய்வ வாக்கை ஏற்றுக்கொண்டு கை ஒன்று நீ கொடு ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பெண்தான் என்று நானும் எண்ணலாமோ வண்ணக்கிளியே சொல்லு கிளியே ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே ஆ அருணகிரிநாதனுக்கு அருள் கொடுத்தவனை சுரைவிதம் செய்த சுப்பிரமணிய கடவுளை ரே கெசோர் சாமம் அதர்மம் என்று சொல்லக்கூடிய 4 விதங்களுக்கும் தலைவன் நான் என்று அகந்தை கொண்ட பிரமனை சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தவனை சிந்தைகள் என்று ஆணவம் மாய்கை கண்மம் என்ற மும்மலத்தையும் அறிந்தவனை இகபரம் அருள் தரும் ஆதிமூலமே ஐயனே என்னை அருள்வாயாக முருகா 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 சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் அத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரனுடைய முருகன். இந்த உலகத்தில் எத்தனையோ ஒரு மொழிகள் உண்டு. 7151 மொழிகள் உலகத்தில் தோன்றிய முதன் மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி. அதிக எழுத்துக்களை கொண்ட மொழி நமது தமிழ் மொழி. 247 எழுத்துக்களை கொண்டது. அதிகமாக தமிழர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எம்பெருமான் முருகன். அதனால தான் முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம எல்லாமே போற்றோம். எத்தனை மொழிகள் இருந்தாலும் கூட எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு தமிழ் மொழிக்கு. அதான் தமிழ் கடவுள். எந்த மொழிக்காவது கடவுள் உண்டா? கிடையாது. நமது தமிழ் மொழிக்கு மட்டுமே கடவுள் உண்டு. அப்பேற்பட்ட தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தம். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1. முருகனுக்கு முகங்கள் 6, கரங்கள் 12, கண்கள் 18 வைத்திருக்கக்கூடிய ஆயுதமாகப்பட்டது 1. அதுதான் ஆயுத எழுத்து. அப்பேற்பட்ட தமிழுக்கும் தமிழ் கடவுளுக்கும் சம்பந்தம். இந்த உலகத்தில் பாருங்கள், முதலாக ஒரு மனிதருக்கு தன் கனவில் தோன்றி கந்தபுராணம் என்ற நூலை மக்களுக்கு நம்மளுக்காக கொடுக்க வேண்டும் என்று முதல் அடியை எடுத்து கொடுத்தவர் முருகன். யாருக்கு அப்படின்னா கச்சியப்ப சிவாச்சாரியருக்கு. கச்சியப்ப சிவாச்சாரியாரால் எழுதப்பட்டது இந்த கந்தபுராணம் என்ற நூல். அப்பேற்பட்ட அவருக்காக முதல் அடியை எடுத்து கொடுத்தார் முருகன். திகட சக்கர சமூகம் இதெல்லாம் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணியாவரை விகட சக்கரம் மீதம் போற்றுவோம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது கந்தபுராணத்தில் முதல் காப்பு. அப்பேற்பட்ட முதல் காப்புக்கு முதல் அடி எடுத்து கொடுத்து பெருமைகளை சேர்த்தவர் முருகன். அதனால தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறார், முருகா தமிழுக்கு முதல் அடி எடுத்து கொடுத்த முருகா நீயே தமிழ் கடவுள் அப்படின்னு யார் சொன்னது? கச்சியப்ப சிவாச்சாரியார். அப்பேற்பட்ட முருகனுக்காக நான் வந்திருக்கேன். காதல்னா சாதாரணப்பட்ட ஒரு காதல் கிடையாது. 5 வயசுலேருந்து அறியா பருவத்திலேருந்து அவருக்காகவே காத்துக்கிட்டே இருக்கேன், முருகா முருகா என்று. நான் பேசுவதெல்லாம் அவரை பற்றி, நான் பாடுவதெல்லாம் அவருக்காக. என் சிந்தையில் இருக்கும் சிந்தனைகள் அத்தனை முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட முருகனுக்காக நான் வந்திருக்கேன். வெகு விரைவாக என்னுடைய திருமணம் நடைபெற வேண்டும். அதற்கு என் காதலை நான் சொல்ல வேண்டும். வெகு விரைவாக அந்த முருகன் வந்து என் கரங்களை பற்றி கொள்ள வேண்டும். முருகா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். இப்படி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். எல்லா மலையிலும் முருகன் முதல்ல எல்லா ஸ்தலங்கள்லையும் மலையில் இருப்பார். ஆனால் ஒரு ஸ்தலங்களில் மட்டும் எப்படி இருப்பார்? கடலோர பகுதியில் இருப்பார். திருச்செந்தூரில் எல்லா ஸ்தலங்களுக்கும் ஒரு பெருமை உண்டு. இப்போ பழனிக்கு பாத யாத்திரையிலும் பக்தர்களும் போவாங்க. போகக்கூடிய பக்தர்கள் இல்லத்தில் வேண்டிக்கிட்டே போவாங்க. என்ன வேண்டிக்கிட்டு போவாங்க? போகும் பொழுது முருகா நான் வரும் பொழுது நீ ராஜ அலங்காரத்தோட காட்சி தர முருகான்னு கேட்பாங்க. கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். கண்ணுக்கு ஏன்
அப்பதான் கண்ணு குளிர்ச்சியா இருக்குமா? அம்மா, ஏன் வேற குளத்துல பார்த்த கணக்கு குளிர்ச்சியா இருக்க கூடாதா? போறது அங்க போறோம் ஆண்டி குளத்துலயா பாக்குறது? ஆண்டி குளத்துலயா பாக்குறது? நீங்க மட்டும் இல்ல மணிமரண்ணே, உலகத்துல எல்லாமே அப்படி நினைக்கிறாங்க. ஆண்டி குளத்துல முருகனை போய் பாக்குறதா இவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. ஆண்டி குளத்தில் முருகனை தரிசிக்கணும். ஏன் ஆண்டி குளத்துல முருகனை தரிசிக்க கூடாது? நம்மளை காக்கக்கூடியவர், நம்மளுக்காகவே இருக்கக்கூடியவர். இந்த உலகத்துல தமிழ் மக்களுக்காக நம்மளுக்காக ஒரு தெய்வம் தோற்று வைக்கப்பட்டது அப்படின்னா முருகன் தான். அப்பேற்பட்ட முருகன் ஏன் அவரை ஆண்டி குளத்துல நம்ம தரிசிக்க கூடாது? ஆண்டி குளத்துல தரிசிக்கணும். என்ன காரணம் தெரியுமா? வரக்கூடிய பக்தர்கள் ஆண்டியாக இருந்தாலும் பிறகு நான் அரசனாக்குவேன் என்று சொல்லி கொண்டுதான் ஆண்டி குளத்துல முருகன் இருக்காரு. அப்ப இனிமே எல்லாம் என்ன பண்றீங்க? போனா ஆண்டி கோலத்துல முதல்ல தரிசிக்கணும். ஆண்டி கோலத்துல தரிசனம் பண்ணாதான் நம்ம எப்படி கீழ் நோக்கி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில மேன்மை அடைய செய்வார் முருகன். ஆமா, அப்பேற்பட்ட எல்லா தலையெழுத்தையும் பாருங்க. பிரம்மணமாகப்பட்டவன் தலையெழுத்தை எழுதுனா மறுபடியும் மாற்றி எழுத முடியாது. பிரம்மன் எழுதுனா தலையெழுத்தை. இது குடும்பத்தில் சொல்லிக்குவாங்க அடிக்கடி. இந்த புருஷ முண்டாட்டி சண்டை வரும் அழக தம்பி. புருஷ முண்டாட்டி சண்டையில் சொல்லுவாங்க மனைவி. ஆனால் ஆண்கள்லாம் உண்மையுமே பெருமையாக தான் சொல்லலாம். ஆண்கள்லாம் இதுவே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த பெண்களுக்கு மட்டும் பாருங்க நல்லா வச்சிருப்பாங்க. என்னென்ன வேணுமோ எல்லா வசதி வாய்ப்பெல்லாம் கொடுத்து செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பெண்களுக்கு இந்த சண்டை வந்துட்டா லேசாக சண்டை வச்சுட்டா போதும். பெண்கள் சொல்லுவாங்க, ஆத்தாடி என்னை எங்கெல்லாம் கேட்டாங்க தெரியுமா அழகரு? கேட்காத இடம்ல. ஆனா எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். என்னை அந்த ஊர்ல கேட்டாங்க, இந்த ஊர்ல கேட்டாங்க, மாயவரத்துல கேட்டாங்க, மன்னார்குடியில கேட்டாங்க. என் கிரகம் இங்க வந்து மாட்டிக்கிட்டு உங்ககிட்ட படாத சித்திராத பண்றேன். ஆமா, என்ன சுகத்தை கண்ட உன்னை கட்டி இப்படிலாம் சொல்லுவாங்களா? என் தலை எழுத்து. ஆமா, என் தலை எழுத்து இங்க வந்து மாட்டிக்கிட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த தலையெழுத்தை கூட மாற்றக்கூடிய வெள்ளமை சக்தி யாருக்கிட்ட இருக்கணும்னா முருகன் தான் இருக்கு. ஆமா, கச்சியப்ப சிவாச்சாரியருக்கு முதல் அடி எடுத்து கொடுத்து பெருமை சேர்த்தாரு. அதே போல அருணகிரிநாதருக்கும் சேர்த்தார். எப்படி தெரியுமா? அருணகிரிநாதருடைய தலையெழுத்து என்ன தெரியுமா? பிரம்மன் எப்படி எழுதினாரு? அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலிருந்து கீழே குதித்து இறக்க கடவுது. அவர் செத்தர் அப்படின்னு தான் எழுதுனது பிரம்மன். ஆனா பாருங்க, இவர் இறக்கும் பொழுது எப்படி தெரியுமா குதிக்கும் போது குதிச்சாரு? மலையிலேருந்து, திருவண்ணாமலையிலேருந்து முருகான்னு சொல்லி கொண்டு குதிச்சாராம். அப்படி முருகான்னு சொன்ன காரணத்துக்காக முருகன் என்ன பண்றாரு? அப்படியே தாங்கி பிடிச்சிட்டாரு. பிடித்து அவருடைய தலையெழுத்தை மாற்றினார். யாருடைய தலையெழுத்தை? அருணகிரிநாதனுடைய தலையெழுத்தை. அப்பேற்பட்டவர். ஆமா, முருகனை வணங்க வேண்டும். அன்பை கொடுக்கக்கூடியவர், அறிவை கொடுக்கக்கூடியவர், செல்வங்களை கொடுக்கக்கூடியவர். நமக்கு என்ன வேணுமோ தேவை அறிந்து செயல்படக்கூடியவன் முருகன். முருகன் முருகன் முருகன். அப்பேற்பட்ட முருகனுக்காக நான் விடக்கூடிய தூதாகப்பட்டது எப்பேற்பட்ட தூது தெரியுமா? மாதுளம் கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என்னும் மகிழும் மகிழே மாறன் கண்ணை போடும் விழியே மாலைதனில் பாடும் மொழியே மாறின் கண்ணை போடும் விழியே மாதுளம் கனியே நல்ல மலர் கணக்குயிலே மரகத மணியே என்ன மகிழும் மகிழே மாறன் கணை போடும் விழியே மாலைதனில் பாடும் மொழியே மாறன் கணை போடும் விழியே மொழி மாலைதனில் பாடும் மொழியே மாதுளம் கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே மகிழ் மகிழே தங்க மலர் பாதம் மேவி தாளம் போடும் கொலுசு போல அங்கும் இங்கும் ஆடி பார்க்கும் ஆசை எனக்கு செங்கமலம் போல தேவி உன்னை கூட இங்கு வந்து நீரும் என்ன காதல் வளர்த்தே அள்ளி அள்ளி கூடும் போது ஆசை வளர அங்கமெங்கும் காதல் என்று பூவும் மலர வாசம் பார்க்க மோயம் தொடரே சொல்லி சொல்லி காமதேவன் பானோ படரே என்னை தினம் பாடும் குயிலே வண்ணம்
கொண்டு ஆடும் மயிலே மாதுளம் கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளம் மயிலே பாதம் நோறும் நேரில் காண போதை ஏறும் கொஞ்சி கொஞ்சி கூட வேண்டும் காலம் தோறும் கொடி ஏற்றி ஏற்றி வேகமோடு தீரை ஓட்டி சுற்றி வந்து ராஜராஜன் கொண்டாள் போட்டே முற்றுகையை போட்ட போது மோகம் விடுமோ முன்னிருக்கும் மோகவாசல் தாகம் விடுமோ கற்பனைக்கு வீழி போட வேண்டும் தலைவா காதலிக்கு நாணம் ஏழும் கூடோளவா மோகம் இசை பாடும் உடலே காமன் விளையாடும் திடலே மாதுளம் கணிகே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளம் மயிலே மார்கழி போடுங்கிலே மணமாளைதனில் பாடும் மொழியே மார்கழி போடும் விழியே மணமாளைதனில் பாடும் மொழியே மாதுளம் கணிகே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே நான் உடலால் மட்டும் அழகானவன் அல்ல என் உள்ளத்தாலும் அழகான என்று உலக மக்களுக்கெல்லாம் எடுத்துச் சொன்னவன் என்னுடைய முருகன் ராமனுக்கும் ராவணேஸ்வரனுக்கும் போர் ராவணேஸ்வரன் இறந்தான் அதே போல கிருஷ்ணருக்கு கம்சனுக்கும் போர் நடந்தது கம்சனாகப்பட்டவன் இறந்தான் அதே போல சிவபெருமானுக்கும் மன்மதனுக்கும் போர் மன்மதன் எரிந்து சாம்பலானான் அதே போல முருகபெருமானுக்கும் சூரபதவனுக்கும் போர் நடக்கும்போது வீரபாகுத்தேவர் தூதாக போறார் யாருக்கிட்ட சூரபதவன் போறார் போய் சொல்றார் சூரபதமா தேவையில்லாத நீ பண்ற தேவையில்லாத விஷயம் முருகனுடைய கையால் அழிவை தேடாத இப்படியே நீ அமைதியாக இரு பேசாம தான் உனக்கு நல்லதுன்னு எச்சரிக்கிறாரு அவன் கேட்கல என்ன சொல்றான் தெரியுமா சின்ன பையன் முருக யாரு சின்ன பையன் சாதாரண ஒரு சிறுவன் நீ அழிக்க போறானா அவனுக்கு பல்லு கூட முளைக்கல பல்லு முளைக்காத பாலகன் என்ன அழிக்க போறானா அவன்கிட்ட போய் சொல்லு போரில் சந்திப்போம்னு சொல்லு அப்படின்னு சொன்னான் போர் ஆரம்பிச்சிருச்சு போரில் இருக்க அனைத்து எல்லா பேரும் இறந்து போனார்கள் சூரபதமனை தவிர சூரபதமன் கடைசியில் நிராயுதபாணியாக யாருமே கிடையாது ஒத்தாரா நிற்கிறேன் அப்பதான் முருகன் பார்த்தாரு தன்னுடைய சுயரூபத்தை காமித்தார் அப்பேற்பட்ட சுயரூபத்தை பார்த்த உடனே பாருங்க கோபம் வஞ்சகம் பொறாமை கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் கொண்டுள்ள சூரபதமன் மனமாகப்பட்டது மாதிரிதான் முருகனை பார்த்த உடனே முருகனை வெறுத்த அவனுக்கு முருகன் பேரை கேட்டாவே கோபப்பட்ட சூரபதமனுக்கு பாருங்க முருகா முருகா என்று வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றியதாம் முருகனுடைய கரங்களை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியதாம் அப்பேற்பட்ட சூரபதமன் மனம் மாறியது பார்த்தாரு முருகன் என்ன பண்றாரு முருக அழித்தாரா சூரபதமனை கொன்றாரா ஏதாவது தண்டனை கொடுத்தாரா கிடையாது என்ன பண்றாரு அடைக்கலம் கொடுத்தார் எப்படி அடைக்கலம் கொடுத்தார் இரு கூறுகளாக பிளந்து சேவலும் ஒரு பக்கம் மயிலாக ஒரு பக்கம் தன் குடனே வைத்துக் கொண்டு அடைக்கலம் கொடுத்தவர் தன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் தன்னை வணங்கினால் மட்டும் போதாது என்று எதிரியையும் வணங்க வைத்தவர் என்னுடைய முருகன் தண்டிக்க தெரியாதவன் தண்டாயுதபாணி எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு வாசகம் இருக்கும் முருகனுக்கு மட்டும் பாருங்களே என்ன வாசகம் இருக்கும் யாம் இருக்க பயம் ஏன் யாம் இருக்க பயம் ஏன் நான் இருக்கேன் உனக்கு என்ன கவலை நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு முருகா அப்படின்னு நம்ம மனசார நினைச்சா போதும் நம்ம கண் முன்னே தோன்றக்கூடியவர் அதான் கலியுகத்தின் கடவுள் அப்பேற்பட்ட கடவுள் இப்போ உலகத்தில் தமிழ் கடவுள் முருகனை சொல்லுவோம் முதன்முழு கடவுள் அப்படின்னு யார் அப்படின்னா விநாயகர் அதனால தான் பிள்ளையார் சுழி போட்டு செயல துகம் தொடங்கணும்னு சொல்லுவாங்க எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் பிள்ளையாரை வணங்கிட்டு அதற்கு பிறகுதான் அந்த காரியங்களை செய்யணும் பிரம்மன் என்ன பண்ணுறாரு ஆரம்பத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் படைக்கிறாரு அப்படி படைக்கும் பொழுது படைச்சாச்சு படைச்சு எல்லா ஜீவராசிகளையும் பேய் விசாசமாக என்ன பண்ணுறது மாதிரி பிரம்மனை துரத்த ஆரம்பிச்சிருச்சாங்க காரணம் என்ன தெரியுமா பிள்ளையார வணங்கலை அதே போல் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு திரிபுரத்தை எரிப்பதற்காக போகிறாரு எரிக்க முடியல தேனுடைய அச்சாணியாகப்படுது கீழே விழுந்துருச்சு கலந்து விழுந்துருச்சு
பார்த்தாரு. இது என்ன குறை அப்படின்னு பார்த்தாரு. வந்தாரு, பிள்ளையாரை வணங்குறாரு, மறுபடியும் போய் எரித்தாரு. அப்படி பிள்ளையாரை வணங்காத ஒரு காரியம் என்றுமே நல்ல காரியமாக அமையாத. அப்பேற்பட்ட ஒரு உலகத்தில் பெரிய கடவுள் அவர் தான், பெரிய கடவுள் அவர் தான். ஆனால் சாதாரண முறையில் எளிமையான முறையில் வணங்கக்கூடிய தெய்வம் அவர் தான். மஞ்சளை பிடிச்சி வைங்க பிள்ளையார் வருவார், அதே போல் சாணத்தை பிடிச்சி வைங்க பிள்ளையார் வருவார். அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் அவர் யாரும் கிடையாது, அவர் தான் என்னுடைய மச்சான். அப்பேற்பட்ட ஒரு குடும்பம் சாதாரண ஒரு குடும்பம் கிடையாது. அப்பேற்பட்ட குடும்பத்துக்கு மருமகளாக போகணும். ஆமாம், மருமகளாக போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? என் காதலை நான் சொல்லணும். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? பூஜைக்கு வந்த மலர் பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன்வண்ண மீனி சிலையேவா. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன்வண்ண மீனி சிலையேவா. மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்ந்து கண்மூட வந்த கலைவா. கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. ஆடை கட்டியே ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா. கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா. அருகில் வந்ததும் உருகின்றது உறவு தந்ததே உலகிரவு. இருவர் காணவும் ஒருவராகவும் இரவில் வந்தது வெண்ணிலவு. மலர் கொள்ள வந்த தலைமாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்மூட வந்த சிலைவா. கச்சி வந்த இதழோ இதழோ அவளும் அவளும் செம்பவளும் தேனில் மூடிய மொழிகே மொழிகே மலரும் மலரும் பூமலரும். செக்கச்சி வந்த இதழோ இதழோ பவளும் பவளும் செம்பவளும் தேனில் ஊறிய மொழியில் மொழியில் மலரும் மலரும் பூமலரும். அருகில் வந்ததும் நீங்கள் நீங்கள் உன்னை வென்றதே என் முகமே. இன்ப பூமியில் அன்பு மேடையில் என்றும் காதலர் காவியமே. பூஜைக்கு வந்த மலரேவா, மலர் கொள்ள வந்த தலைவாவா, கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்மூட வந்த கடை